ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. அவர் கரங்களிலே ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, அவர் கரங்களிலே ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் பாவி இருந்தாலும் உண்மையை நம்பியிருக்கிற ராஜா. நான் வியாதி படுக்கையில கொஞ்ச நேரம் எவ்வளவு நாட்களாய் படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வியாதி படுக்கையில் இருந்து என்னை ஆண்டவரை மீட்சிடுங்க. என் குடும்பம் ஆண்டவரை வறுமையிலே வாடி தவித்துக் கொண்டிருக்கிறது. வேலையில்லாத திண்டாட்டத்தினால் ஆண்டவரை தவித்துக் கொண்டிருக்கிறோம். படித்து நல்ல வேலைகள் இல்லாமல் ஆண்டவர் இருக்கிறோம். என் பிள்ளைகளை எப்படி படித்து மேல வருவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். என் கணவருக்கு வேலை இல்லை, என் கணவர் வியாதி படுக்கையில் இருக்கிறார், என் மனைவி வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க என்று இந்த நேரத்தில் இந்த ஆன்லைன் மூலமாக சொல்லுகிறேன். மாம்சமான யாவருக்கும், மாம்சமான உயிர் உள்ள யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயம் உண்டோ என்று எரேமியா புத்தகத்தில் சொன்னது போல, தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதப்பட்டது போல, இன்று தேவன் உங்க இல்லத்தில், உங்க இருதயத்தில், உங்களை மாம்சமா சுவாசம் உள்ள யாவரும் ஆண்டவரை என்ன பண்ணுங்க, துதிக்கிறோம். அதே போல நம்மளும் சுவாசம் உள்ள யாவருக்கும் அவர் அதிசயங்களை செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டு. என் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த நாளிலே அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலே உங்க பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலே கணவருக்கு அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலே உங்க மனைவிக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். வேலை இல்லாதவர்களுக்கு தேவன் அற்புதத்தை அதிசயத்தை செய்வார். திருமணம் ஆக முடியாமல் ரொம்ப நாளாக இருந்தார், இந்த நேரத்தில் தேவன் அவர்களுக்கு திருமண காரியங்களை சீக்கிரத்திலே செய்து அது பலன்களை சீக்கிரத்திலே தேவன் மேல நம்பிக்கையாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளைக்கு நிற்கிற தேவனாக இருக்கிறார். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. எல்லாம் அவரால் முடியும். கஷ்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், போராட்டங்கள் எல்லாமே வரும். எனக்கும் வருது, எல்லாருக்கும் வருது. ஆனா அதிலிருந்து தேவன் நம்மை தினம் நம்மளை ஜீவித்து நமக்கு நன்மை செய்கிறவராக, நமக்கு உதவி செய்கிறவராக, நம்மை தேற்றுகிறவராக, தகப்பனாக, ஒரு தாயாக தினதோறும் நம்மளை திக்கற்ற பிள்ளைகளுக்காக எல்லாருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். சுவாசங்கள் யாவருக்கும், மாம்சமான யாவருக்கும், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத விஷயம் ஒன்றுமில்லை. இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து செவியுங்க. தேவன் உங்கள் இல்லத்திலே உங்களுக்கும் எல்லாருக்கும் அதிசயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நம்ம அதிசய காரியங்கள் ஒன்றும் உங்களை வாழ்க்கை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மேல நம்பிக்கை வைங்க.